நம்ம வந்து சிஸ்டம் அண்ட் ரிவர்ஸ் கேமரா தட் டூ வந்து உங்களுக்கு மூவிங் லைன் கேமரா இது வந்து ரெண்டுமே வந்து காம்போ வந்து நம்ம வந்து 5499 கொடுத்துருக்கு. போஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 800 இருக்கு. 8 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வரும். ஒரிஜினலாக இந்த வண்டிக்கு வந்து ரிவர்ஸ் சென்சார் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃப்ளோர் மேட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டு மேட். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டிச்சிங்கோட வரும். உங்களுக்கு 2 வருஷம் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ் வந்து டிராப்பேஜ் ஆகாது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். அப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கக்கூடிய அல்கார்ஸ் தான் வந்திருக்கோம். உங்களோட கார் எந்த இயரா இருந்தாலும், எந்த மாடலா இருந்தாலும், ரொம்ப பழசா இருந்தாலும், புதுசா இருந்தாலும், உங்க காரை வந்து இன்டீரியர் அண்ட் அவுட்டர் வந்து சூப்பரா மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், நிறைய பேர் இந்த ஷாப் பத்தி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா பிரதர்? ஆமாம் பிரதர் கூப்பிடலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பராக சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல் ஆஃபர்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. நம்ம இதுவரை நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா மை டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் TS7 அப்படிங்கிற ப்ராசஸரில் நம்ம வந்து சிஸ்டம் அண்ட் ரிவர்ஸ் கேமரா தட் டூ வந்து உங்களுக்கு மூவிங் லைன் கேமரா இது வந்து ரெண்டுமே வந்து காம்போ வந்து நம்ம வந்து 5499 கொடுத்துட்டு இருக்கோம். 5499. ஆமா, ஒரு 6000 ரூபாய். அவ்வளவுதான். 5500 ரூபாய் தான். ஆமா, கண்டிப்பா. எப்படி இது ஆக்சுவலா வந்து நம்ம வந்து லாட்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து அதனால ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்காக நம்ம வந்து இது கொடுக்குறோம். நம்மள்ட்ட வந்து 200 யூனிட்ஸ் இருக்கு இப்போதைக்கு ரைட் now அவைலபிளா இருக்கு. இந்த 200 யூனிட்ஸ் வந்து நம்ம முடிகிற வரை நம்ம சூப்பர் பிரதர். என்னென்ன கார்லாம் நம்ம போட முடியும்? அது நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து புது கார்ல இருந்து பழைய கார்ல இருந்து என்ன வெஹிக்கிளா வேணாலும் இருக்கட்டும், அது லக்ஸுரி காரா இருக்கட்டும், நார்மல் வெஹிக்கிளா என்ன வண்டியா இருந்தாலும் இருக்கலாம், சிஸ்டம் அண்ட் கேமரா நம்ம வந்து அதே பிரைஸ்ல தான் நம்ம பண்ணி கொடுக்க போறோம். அடிஷனலா வந்து உங்களுக்கு வந்து பேனலும் லேபர் மட்டும் உங்களுக்கு வரும். பேனல் லேபர். ஆமா. இது வாரண்டி இருக்கா? 1 இயர் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி போத் ஆஃப் தம். சிஸ்டத்துக்கும் இருக்குது, கேமராவுக்கும் இருக்கு. ஆமா. ஓகே. இப்போ மாட்ட வேணாம், எனக்கு பொருள் மட்டும் வேணா டெலிவரி கொடுங்க. தாராளமா கொடுத்துருவீங்க. எங்க வேணாலும் நீங்க வந்து இந்தியால எங்க இருந்தாலும் நம்ம வந்து டெலிவரி பண்ணுவோம். இது டெலிவரி கொடுங்க. ஆமா, அதே பிரைஸ்ல கொடுத்துருவீங்க. ஷூரா. ஓகே பிரதர். ஓகே. இது வந்து ஆல்ரெடி எதனா வர்க் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, இப்போ கூட நம்ம வந்து மாட்டிட்டு தான் இருக்கோம். மாட்டிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சோ அதை நம்ம வேணாலும் பார்க்கலாம். வீடியோ வந்து நம்ம மாட்டினதுக்கு அப்புறமா என்ன மாதிரி அவுட்லுக் வருது அப்படிங்கறத கூட நம்ம தாராளமா பார்க்கலாம். அதை செக் பண்ணிடலாம். யா ஷூரா சார், கண்டிப்பா. ஓகே. இத தாண்டி வேற என்ன சிஸ்டம்லாம் வச்சிருக்கீங்க? இத தாண்டி நம்ம கடையில ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாருக்குமே சொன்னதான், நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. லைக் ஒரு பேசிக் ஆக்சசரிஸ்ல இருந்து நம்ம வந்து டாப் அண்ட் கன்வர்ஷன் பண்ற வரை நம்மள்ட்ட வந்து எல்லாமே எல்லா வெரைட்டிஸான எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. நம்ம காருக்கு தேவையான A to Z எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எல்லாமே இருக்கு. எல்லாமேனா எல்லாமே. ஓகே. சோ அது எல்லாமே இந்த சென்ஸ் நீங்க வந்து அக்சசரிஸ்ல ஒரு ஒரு சின்ன ஒரு உங்க கார் துடைக்கிற கிளாத்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து ஹை எண்ட் ப்ராடக்டா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ற அந்த இது ரூஃப், நீங்க ரூஃப்னு சொன்னா ரூஃப்ல வந்து ஸ்டார் லைட் வரை வந்து நம்மளால பண்ண முடியும். ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல நீங்க பாத்துருப்பீங்க, உள்ள வந்து ஸ்டார் லைட் கார்லாம் அந்த மாதிரி லைட்டிங் கூட நம்ம பண்றோம். எல்லாமே இருக்கு. சரி, இப்ப நான் ஒரு கார் கொண்டு வரேன், எனக்கு ஆலினால் பண்ணி தரணும்னா எத்தனை நாள் டைம் எடுத்துப்பீங்க? இல்ல, இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒர்க் தான். நம்ம வந்து என்ன மாதிரியான ஒர்க், என்ன மாதிரியான இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சிஸ்டம் மட்டும் தான் மாட்ட வர்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 20 to 30 மினிட்ஸ் அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் இதுக்கான டைம் அப்படிங்கறது வந்து இவ்வளவுதான். சில வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஒரு 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவர் வந்து டைம் எடுக்கும். லைக் எந்த மாதிரி வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கோடா அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இப்போ ஸ்விஃப்ட்லாம் எடுத்து வந்தீங்க, ஸ்விஃப்ட் டிசைர் என்ன வண்டியானாலும் இருக்கலாம், மேக்ஸிமம் வந்து 30 மினிட்ஸ் டைமிங்ல நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். ஸோ இதை தாண்டி ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி ஆட் ஆகிறப்போ அதுக்கான டைமிங் வந்து ஆட் ஆகும். ஆமா. சீட் கவர்ல என்ன பிரைஸ்ல இருக்கு? சீட் கவர் நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 3500 இருந்து இருக்கு ஸ்டார்டிங். ஆமா, கம்ப்ளீட்டா சீட் 6 அதாவது 5 சீட் அப்படிங்கிறது. ஆமா, அதுல வந்து நம்ம 3500 இருந்து இருக்கு ஸ்டார்டிங். கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்து ஒரு 35,000 வரையும் வந்து பிரீமியம் ப்ராடக்ட் வரையும் நம்மள்ட்ட இருக்கு. எல்லாமே வந்து ரெடி ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து குடவுன்ல கூட நம்ம போய் பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் அகெயின் வந்து அங்கேயே வந்து இப்போ வந்து இன்னும் நிறைய வந்து ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்து இப்போ ரைட் நவ் ஒரு 1000 செட்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கு. சீட் கவர்ஸ் வந்து ரெடி ஆயிருக்கு. ஆமா, அதே மாதிரி சிஸ்டமோட பேனலுமே வந்து நம்மள்ட்ட என்ன வெஹிக்கிளா வேணாலும் இருக்கு. எல்லா வண்டிக்குமே வந்து நம்மள்ட்ட வந்து ஸ்டாக் ரெடியா இருக்கு. இந்த ரோடே கொஞ்சம் டிராஃபிக்கான ரோடு. நான் வண்டி எடுத்து வந்து ஃபைன்லாம் போட்டுருவாங்க. உங்களுக்கு
ஸ்பேஸ்லாம் அந்த பயம் வந்து நீங்க அல்கார்ஸ் வரப்போ வந்து தேவையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்க்கிங் இருக்கு. நம்மள்ட்ட வந்து நம்ம பார்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வெஹிக்கிள்ஸ் கிட்ட வந்து அட் அ டைம்ல வந்து நம்ம நிப்பாட்டி தாராளமா வந்து வேலை பார்க்க முடியும். எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே வந்து நம்மள்ட்ட வந்து பிராண்டடான சன் ஃபிலிம்ஸ் அப்படிங்கறது நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நீங்க ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 1500 இருந்து ஃபிலிம்ஸ் அப்படிங்கறது வந்து இருக்கு. ஸோ 1500 இருந்து அதுல இருந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. அப் டு வந்து 30,000 வரை நம்ம கிட்ட வந்து ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து எல்லா விதமான பிராண்டுமே 3M, ஒர்த், கேர்வேர்ல வந்து நிறைய வந்து வேரியன்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு பேசிக்ல அந்த ஃப்ரண்ட்டில இருந்து என்எஃப், இன்னும் என்எஃப் ஃபிலிம்லாம் வந்து நல்லா குவாலிட்டியான ஃபிலிமா இருக்கும். உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டியோட வர ஃபிலிம் எல்லாமே. ஆமா, அதே மாதிரி 3Mலையுமே வந்துட்டு உங்களுக்கு எஸ்பி சீரிஸ், ஆர்இ சீரிஸ், சிஆர் சீரிஸ், இந்த மாதிரி வந்து 3 சீரிஸ்லயும் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து ஹைலைட்டான ஃபிலிம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் உங்களுக்கு என்எஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட், நீட் ஃபார் ஸ்பீட் அப்படிங்கிற பிராண்ட். இது பிராண்டோட நேம் வந்து உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும். நீங்க வேற ஃபிலிம்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் இங்க வந்துட்டு கார் அக்சசரிஸ் மார்க்கெட்ல பொறுத்த அளவுக்கு வந்து உங்கள்ட்ட எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே இருக்கு. அதுல பர்டிகுலரா சன் ஃபிலிம் இது வந்து பாத்தீங்கன்னா 3Mல சிஆர் அப்படிங்கிற ஃபிலிம் அந்த அந்த சீரிஸ்க்கு வந்து ஈக்குவலண்டான ஒரு குவாலிட்டியான ஃபிலிம். 86% வந்து உங்களுக்கு ஹீட் ரிஜெக்ஷன் வரும். இதுல 8 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வரும். 8 இயர்ஸ். ஆமா, இந்த கிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு வெஹிக்கிள்க்கு, அதாவது விண்டோஸ், விண்ட்ஷீல்டு, ரியர் எல்லாத்துக்குமே கவர் பண்ணி மொத்தமா உங்களுக்கு வந்து ஒரே கிட்ல வந்து ஒன்னு வாங்கினா போதும். ஆமா ஆமா, இது ஒண்ணு வாங்கினாலே உங்களுக்கு ஆல் ஓவர் எல்லாமே எல்லா வண்டிக்குமே வந்து ஐ மீன் ஒரு வண்டியில வந்து எல்லா கிளாஸ்க்குமே வந்து செட் ஆயிரும். உங்களுக்கு வந்து சின்ன வண்டியில இருந்து ஸ்விஃப்ட்ல இருந்து எல்லா விதமான வெஹிக்கிள்ஸ்க்கும் வந்து நம்மகிட்ட வந்து ஃபிளாக் போஸ்ட் அண்ட் கிளாம்ப் ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி எல்லா விதமான ஃபிளாக்ஸுமே நம்மகிட்ட வந்து அவைலபிள். போஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 800ல இருந்து இருக்கு. இப்ப இந்த போஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் ரேஞ்சில் வர்றதுதான். சங்கம் அந்த மாதிரி நிறைய எல்லா விதமான பொடி எல்லா கட்சி இதுவுமே நம்மள்ட்ட வந்து இருக்கு, அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாக்குறது பாத்தீங்கன்னா இன்னோவா கிறிஸ்டா நம்ம வந்து வண்டி வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டியில நம்ம வந்து சன் ஃபிலிம், ஃப்ளோர் மேட்டு, இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஃபுல் ஃபிட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலரா இந்த ஃப்ளோர் மேட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டு மேட். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டிச்சிங்கோட வரும். இது வந்து சீட் எதுவுமே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி ஈஸி டு மெயின்டெனன்ஸ். இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க வந்து வெயில்ல நிப்பாட்ட போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்மெல் வர்றது அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. அதை தாண்டி இதுல வந்து உங்களுக்கு கம்பெனி வாரண்டி வந்து 2 வருஷம் வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கோட டைப்ல வரும் உங்களுக்கு. ஸோ இது என்னன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ஆப்பிள் கொடுக்கும் உங்களுக்கு. இதை தாண்டி நம்ம இந்த வண்டியில பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டோர் வைசர் ஆட் பண்ணியிருக்கோம், ரெயின் வைசரு. ஸோ அது இல்லாமல் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன க்ரோம் ஆடிங்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். சைடு ஃபுட் ஸ்டெப் வந்து எம்டெக் அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து ஒரிஜினல் ஃபுட் ஸ்டெப் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிஎஸ் மெட்டீரியல்ல வரும். கீழே ஃபுல்லாக எம்எஸ் ஃப்ரேம்ல வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு 2 பேர் ஏறி நின்றா கூட உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரிஜினல் லெதரில் வந்து ஸ்டியரிங் கவர் வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே வந்து ரெட்டு ஸ்டிச்சிங்கில் வந்து கான்ட்ராஸ்டாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை தாண்டி இந்த வண்டியில் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா 3M அப்படிங்கிற பிராண்டு. 3Mங்கிற பிராண்டு எனி பிராண்டாக இருக்கட்டும், அந்தந்த பிராண்டில் அந்தந்த பிராண்டோட நேம் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஃபிலிம் மாட்டிருக்கோம், என்ன ஷேடு, அதாவது என்ன சீரீஸ், இது எல்லாமே வந்து இங்கே மாதிரி பிரிண்ட்ல வந்துருக்கும் உங்களுக்கு வந்துடும். மேபி வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல, ரொம்ப மைன்யூட்டாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் பட் நான் யூஸ்வலாக நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இது, என்ன ஃபிலிமு, என்ன ஷேடு, என்ன சீரீஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து எல்லா ஃபிலிம்லையுமே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். இதை தாண்டி நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஃபிலிம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் ஃபிலிம் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வண்டியில் பண்ணியிருக்கிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு. இதில் வந்து லோபியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரில் ஹெச்ஐடியில் பை டிஃபால்ட்டாகவே வந்துடும். அது வந்து உங்களுக்கு ஒயிட் வந்துடும். இதில் வந்து நம்ம ஹைபீம் லைட் வந்து நம்ம மோக்கோ அப்படிங்கிற பிராண்டில் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் வரும். ஸோ 200 வாட்ஸில் வந்து மோக்கோ அப்படிங்கிற பிராண்டில் 2 இயர்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும். இந்த லைட் வந்து உங்களுக்கு செராமிக் கோட்டிங்கோட வந்துடும். ஸோ ஆப்போசிட்ல வர்ற பேசஞ்சர்ஸோட கண்ணு கூசுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஷார்ப்பாக அந்த லைட்டோட டிஸ்டன்ஸ் என்னவோ அது கரெக்டாக த்ரோ பண்ணும். லைட் வந்து ஷேட்டர் ஆகாது. ஸோ இந்த பிராண்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வண்டிக்கு. இந்த லைட்டோட குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 2 வருஷம் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ் வந்து டிராப்பேஜ் ஆகாது. இந்த பிராண்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து வாட்ஸ் வந்து டிராப்பேஜ் ஆகாது.
மற்ற பிராண்ட்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த டிராப்பேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னும் வந்து ஃப்ரண்ட் ஃபிலிமு சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இன்னொரு வண்டிக்கு நம்ம வந்து 360 கேமரா பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம பார்க்கலாம் வீடியோ. அல்கார்ஸோட பார்க்கிங்கில் இருக்கும். நம்ம பார்க்கிங்கில் என்னென்ன வண்டி வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். பர்டிகுலராக நம்ம வந்து இப்போ ஹைரைடர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளில் வந்து நம்ம 360 கேமரா வந்து நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். அதை தாண்டி இந்த ஒரு இன்னோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆடான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் அப்புறமா ஃபாக் லேம்ப் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரிட்ஸில் வந்து நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த மைடிவி சிஸ்டம் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைரைடர் எல்லா வண்டியும் உங்க மேல தானே? ஆமா இது எல்லாமே நம்ம வேலை பார்க்குற வண்டி தான். இப்போ வந்து நம்ம கரண்டா என்னென்ன ஒர்க்லாம் போயிட்டு இருக்கோ அதை நம்ம பார்க்கிங்ல வச்சு தான் பார்க்குறோம். நம்ம இப்போ ஹைரைடர்ல வந்து பார்த்தீங்கன்னா 360 கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அடிஷன் அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து 4GB RAM 32GB அப்படிங்கிற இன்டர்னல் மெமரியில் ஃபுல் HD நம்ம வந்து 360 கேமரா வந்து இந்த வண்டியில் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் வந்து அவுரா அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸும், ரியல்ல வந்து சேம் அதே அவுராங்கிற பிராண்ட்ல வந்து கோஆக்சல் ஸ்பீக்கர்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம உங்களுக்கு காட்டுறோம் மேக்கிங். இது வந்து நம்ம அப்கிரேட் பண்ண கேமரா. ஸோ இது வந்து ஒரிஜினல் கேமரா எப்படி வருமோ அதே மாதிரி வந்து பாக்ஸ் டைப்ல வரும். நெக்ஸ்ட் உள்ள வாங்க. ஸோ இது வந்து நம்ம கேமரா வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் வந்து 360 கேமரா இது எல்லாமே நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டம் எதுமா இந்த வண்டிக்கு நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிற சிஸ்டம் வந்து இதுதான். ஆமாம் இது வந்து அடிஷன் அப்படிங்கிற பிராண்டில் வந்து 4GB RAM 32GB அப்படிங்கிற இன்டர்னல் மெமரியில் கான்ஃபிகரேஷனில் வரும். இது 9 inch டிஸ்பிளே. இது இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அந்த மாதிரியான எல்லா விதமான மாடர்ன் டேஸ் ஃபீச்சர்ஸும் நம்ம இதில் வந்துடும். உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வண்டிக்கு தேவையான பேனல் நம்ம போட்டு ப்ராப்பராக வந்து ஃபிட்டிங் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பாக கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெளியே வர்றது அந்த மாதிரி அசிங்கம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ப்ராப்பராக ஃபிட்டிங் அப்படிங்கிறது வந்து பக்காவாக இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஃபினிஷிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா இன்னும் நம்ம ஃபைனல் ஷாட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சுசுகி ரிட்ஸ் அப்படிங்கிற மாடல் வெஹிக்கிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன அதே மைடிவி சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆமாம் மைடிவி சிஸ்டம். ஆமாம் அதே சிஸ்டம் தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ப்ளோபாங்க் அப்படிங்கிற பிராண்டில் வந்து ஸ்பீக்கர் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கோஆக்சல் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரியரில் வந்து ஆல்ரெடி ஸ்பீக்கர் இருக்குது அப்படிங்கிறதுனால கஸ்டமருக்கு ரெக்குவயர்மெண்ட் இல்லை. ஸோ அது வந்து போதும் அப்படின்ட்டாரு. இதை தாண்டி ரிவர்ஸ் சென்சார் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ ஒரிஜினலாக இந்த வண்டிக்கு வந்து ரிவர்ஸ் சென்சார் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ இது வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வண்டியில். ஆமாம் ஸோ இப்போ ஒயிட் வெஹிக்கிள், பிளாக் வெஹிக்கிள் அது வந்து நம்ம கலர் வைஸாகவே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாக் லேம்ப் வந்து நம்ம இனோவா அப்படிங்கிற இதில் வந்து ஃபாக் லேம்ப் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மிரர் கேப் வந்து இந்த வண்டி வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுவுமே நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை தாண்டி என்ன வண்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்மள்ட்ட வந்து ஹேசல் ஃப்ரீயாக நம்ம எந்த விதமான டென்ஷனுமே இல்லாமல் நம்ம பார்க்கிங்குள்ளே வச்சு நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நிறையா கடைகள் பார்க்கலாம். பார்க்கிங் எந்த ஸ்பேஸுமே இருக்காது, ரோட்டில் வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து அந்த டென்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. இன்னும் எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே வந்து நம்மள்ட்ட வந்து ஸ்கில்டு பீப்புள்ஸ் தான். நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஸ்கில்ஃபுல் ஒர்க்கர்ஸ் தான். உங்களுக்கு எந்த விதமான இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் கூட அதை சார்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து உடனே வந்து ரெக்டிஃபை அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் கண்டிப்பாக. அதை தாண்டி ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து நம்மள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இன்னைக்கு வாங்குறப்ப உங்கள்கிட்ட வந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகும்போது நான் வந்து என்ன வேணாலும் சிரித்து நான் வந்து வாங்கி பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆஃப்டர் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பொருள் வாங்கிடலாம், அதுக்கு வந்து கொடுக்குற சர்வீஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து நம்மக்கிட்ட வந்து எந்த விதமான குறையுமே இல்லாமல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நம்மளை வந்து இத்தனை வருஷமா வந்து இந்த பிஸ்னஸ் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டப்பாக நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன வண்டிக்கு வேணாலும் நம்ம 360 மாட்டுறதா இருந்தாலும் சரி. இப்போ நான் உங்களுக்கு ஹெட்லைட்டு காட்டினேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளே நம்பர் தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், என்கொயர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன நீடு இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வர முடியாதவங்க இமேஜ் அம்சா போதும், தாராளமா இந்த ப்ராப்ளம் சரி பண்ணி போதும் தாராளமா கேட்கலாம். இப்போ இன்கேஸ் நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம், அவங்களே வந்து டிஸ்டன்ஸ்ல உள்ளவங்களா இருக்கலாம். அங்க இருந்து என்ன
அப்படிங்க கேட்கலாம். மேபி வந்து இப்போ 360 கேமராவை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம், தூரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு அது வந்து எப்படி நான் ரிப்ளேஸ் பண்ணி ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த என்ன இது வந்து டேமேஜாக இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு வந்து அதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து கொரியர் பண்ணாலே போதும், நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஒன்லி திங் இஸ் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் எங்கே போய் கலட்டுறீங்க, எங்கே போய் ஃபிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை தாண்டி சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் வந்து டவுட் கேட்பாங்க கஸ்டமர்ஸ். அதெல்லாம் வந்து த்ரூ வீடியோ காலே நம்ம ரெக்டிஃபை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவீங்க. 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ்